இந்த வீக்கெண்ட் ஷோவில் விஜய் சேதுபதி, சாண்ட்ரா, பார்வதி, கமருதீன் இவங்க 3 பேரை தவிர்த்து இந்த கார் டாஸ்க்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பதில் சொன்னதுக்கு அப்புறமா பார்வதி கமருதீன் கிட்ட முதல்ல அவர் என்ன சொல்வார்னா, மன்னிப்பு கேட்காதீங்க, இனிமே இப்படி நடக்காதுன்னு சொல்லாதீங்க, இதெல்லாம் தவிர்த்து நீங்கள் ஏதாவது பேசுறதாக இருந்தால் தாராளமாக பேசலாம் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. இப்போ இவர் இவ்வளோ தெளிவாக ஒரு கேள்வியை கேட்கும்போது இத்தனை வாரம் எங்கே போயிருந்தாரு? வீக்கெண்ட் ஷோவில் இவர் தானே வந்து எல்லாரையும் மன்னிச்சு விட்டு நீங்கள் மைக்கு இத்தனை நாள் கழட்டி வச்சுருந்தீங்க, அதனால் உங்களுக்கு அந்த பர்மிஷன் நான் கொடுக்குறேன், இந்த ஷோ ஃபுல்லாகவே அந்த மைக் அங்கே கழட்டி வச்சுருங்க அப்படின்னு சொன்னவர் இவர் தானே. ஏன் அன்னைக்கு இவர் கேட்க வேண்டியது தானே, ஏன் இது மாதிரி பேசுனீங்க, ஏன் எல்லாரையும் இப்படி பண்ணுறீங்க, எதுக்கு சுபிக்ஷாவை அவங்க சமூகத்தை பற்றி தப்பாக பேசுனீங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம்ல, ஏன் கேட்கல? அப்படி விட்டது யார்? முதல்ல இவர் தானே. இவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து அந்த வேலையில் இருக்காரு அப்படின்னும் போது இதெல்லாம் நோட் பண்ணி கேட்கறது தானே இவரோட வேலை. அப்போல்லாம் விட்டுட்டு ரெட் கார்டு இன்னைக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னும் போது மட்டும் சாரி கேட்காதீங்க, காரணம் சொல்லாதீங்கன்னு ஏன் கேட்குறீங்க? நீங்கள் ஒவ்வொரு வாரமும் இவங்க 2 பேரையும் மன்னிச்சு அமைதியாக விடவே தான் ஒரு கார் டாஸ்க்கு அப்படின்னும் பொழுது சாண்ட்ரா இருக்காங்க, நீங்கள் சாண்ட்ராவை ஏதோ கேலி கிண்டல் பண்ணுறீங்க. ஆனால் அதுக்கு நடுவில் சாண்ட்ராவோட ஹஸ்பண்ட் பிரஜனை பற்றி பேசுகிற விஷயம் அப்படின்றதுலாம் ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். அதாவது பிரஜனுக்கு ஆல்ரெடி 2 லவ் இருந்தது, அவர் கூடலாம் எப்படி, அதெல்லாம் உனக்கு எதுக்குப்பா, உனக்கு எதுக்கு அந்த வேலை? அவங்க 2 பேர் எப்படி கல்யாணம் பண்ணிட்டாங்க, இன்றைக்கி ஒரு 20 வருஷமாக குடுத்தனம் பண்ணிகிட்டு இருக்காங்க, 2 குழந்தை வச்சுருக்காங்க, அவங்க லைஃப் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, நீ இப்படி பண்ணுறதெல்லாம் பார்த்து யார் உனக்கு பொண்ணு கொடுப்பா, உனக்கு கல்யாணம் ஆகுமா, உன்னோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றது எதுவுமே தெரியாமல் அன்றைக்கி அவர் பேசுறதுக்கு முக்கிய காரணம் விஜய் சேதுபதியும் தான். ஏன்னா இவர் வீக்கெண்டில் அப்பப்போ இருக்கக்கூடிய விஷயத்த கண்டிஷன் பண்ணியிருந்தா இன்னைக்கு இது மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் வேற எல்லா தப்பையும் பார்வதி மேலே மட்டும் போட்டு கமருதீன் ஒன்றுமே தெரியாதவர் மாதிரி அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதும் நான் தவறாக நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா 2 பேர் மேலேயுமே தப்பு இருக்குது. அங்கே முழுக்க கமருதீனா பேசினா போல, பார்வதி ஏற்றி விட கமருதீன் பேசினா போல, 2 பேருமே தான் தள்ளி விட்டா போல. அதுக்கான 2 பேருக்குமே அந்த தப்பு இருந்தாலும் பார்வதி மேலே மட்டும் அதை போட்டு நீ போய் வெளியே போய் ஷோவை பாருப்பா அப்படின்னா, கமருதீன் பேசலையா பார்வதியை பற்றி? 2 பேருமே ஒரே ஆட்கள் தான். அதனால் ஒருத்தரை மட்டும் பழியை போட்டு இன்னொருத்தரை விட்டுறக்கூடாது. 2 பேர் மேலேயுமே அந்த தவறுக்கான முக்கிய காரணம் அவங்க தான். இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயத்த பார்க்கணும். இவங்க 2 பேர் பண்ணதெல்லாம் தப்பு தான், இல்லைன்னு சொல்ல வரல. சாண்ட்ராவை கீழே தள்ளினது, அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போனது எல்லாமே தப்பு தான். ஆனால் அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து முடிச்சு வந்ததுக்கு அப்புறமா திரும்பவும் கமருதீனை பார்த்து எதுக்கு சாண்ட்ரா அப்படி அலறினாங்க? ஒரு பேயை பார்த்து பயந்தா எப்படி பயப்படுவாங்களோ அது மாதிரி அலறதுக்கான ரீசன் என்ன சொல்லுங்க?